ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து எனக்கு இமெயில் வந்த டாபிக். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்களே அவங்களோட ட்ரீம்ஸை வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்க வந்து யாருமே வந்து காசு சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம இஷ்டப்பட்டதெல்லாம் லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட்லாம் வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் இருந்து ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ்லேயும் வாழ முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. இன்னொன்று, எல்லா பெண்களுமே பொதுவாக சொல்கிற விஷயம் என்னென்னா, அவங்க பிரச்சனையெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு தனியாக போய் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, இல்லை நானாக எங்கேயாவது போய் நம்ம பொழப்ப நம்ம பார்த்துக்கலாம்னு நினச்சா கூட என்கிட்ட காசு இல்லை மேம், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுதான் அவங்களுடைய ஆதங்கம், புலம்பலாக இருக்குது. ஸோ அதுக்கும் சேர்த்த பதிலான ஒரு வீடியோ தான் இது. ஸோ ட்ரீம்ஸை வாழணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் மெயினாக அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் லைஃப் பர்பஸை தான் சூஸ் பண்ணணும், வேறு எதையுமே சூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் லைஃப் பர்பஸ் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், சின்ன வயசுலேருந்தே நீங்கள் எதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே என்ன ஆசை அப்படின்னா, ஆனால் அதை கரெக்டாக கைட் பண்ணி முன்னோக்கி நகர்த்தவும் தெரியணும். நான் சின்ன வயசுலேருந்து எந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, என்னுடைய சொந்த ஊர் கொடைக்கானல் பக்கத்தில் பண்ணைக்காடு கிராமம். அது வந்து ஹில் ஸ்டேஷன். எந்த வைத்தியம்னாலும் கீழே தான் வரணும், வத்தலை கொண்டுக்கு வரணும், இல்லை மதுரை, திண்டுக்கல் அந்த மாதிரி இடத்துக்கு வரணும். ஓகேயா? ஸோ அப்போது நிறைய மக்கள் வந்து டிசீஸ்னால இறக்குறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் எல்லாருமே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் மலைக்காட்டில் அக்ரிகல்ச்சரல் பண்ணி வேலை செஞ்சு இருக்கிறவங்க. எல்லாருக்குமே அந்த புகை பிடிக்கிறது, என்ன சொல்கிறது, புகையில போடுறது, வெத்தலை போடுறது, ஸ்மோக் பண்ணுறது, இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். ஏன்னா அந்த குளிருக்காக அது செய்கிற ஹேபிட் உண்டு அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னென்னா, இந்த இந்த விஷயம் இது வந்து பிரச்சனையாக இருக்குது. நோய், டிசீஸுங்கிறது பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதுக்கு தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நிறைய யோசிச்சுருக்கேன். இந்த பசலைக்கீரையெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் அரைச்சி அந்த சிரிஞ்ச் போட்ட கீழேருந்து டாக்டர்ஸ் வருவாங்க மேலே. ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அந்த காலி சிரிஞ்சை தூக்கி போடுவாங்க இல்லையா, அதுக்குள்ளே இந்த பசலைக்கீரை எல்லாம் அரைச்சி மை மாதிரி செஞ்சு வைப்போம் இல்லையா, அதில் நான் ஊசி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்ட காலங்கள்லாம் உண்டு. ஸோ நான் நினச்சது என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவு, நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சுட்டு, நம்மளை சுற்றி இருக்கிற உலகம், சமூகம் நமக்கு என்ன சொல்லித்தரதோ அதை வச்சுக்கிட்டு, ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாம் க்யூர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டாக்டரைட்டாக க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ அந்த டாக்டர் அப்படிங்கிறத அதனால தான் சூஸ் பண்ணேன். லேட்டர் அந்த டாக்டருக்கு படித்ததுக்கப்புறமே எனக்கு ஒரு நிறைவு கிடைக்கல. ஏன்னு கேட்டால், நான் தேடின க்யூர் அங்கே கிடைக்கல, எனக்கு மன நிறைவை கொடுக்கல. ஏன் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து இப்போது பேங்க்ரியாஸ் சரியாக வேலை செய்யாமல் சுகர் வருது, டயபெட்டிஸ் வருது அப்படின்னா, அந்த பேங்க்ரியாஸை திருப்பி நல்லா வேலை செய்கிறது தான் க்யூராக இருக்க முடியுமே தவிர, அந்த பேங்க்ரியாஸை சுரக்காத இன்சுலினை இன்ஜெக்ஷனாவோ மாத்திரையாவோ சப்ஸ்டியூட்டாக, கெமிக்கல் சப்ஸ்டியூட்டாக உள்ளே கொடுக்குறதுங்கிறது வந்து இட்ஸ் அ சப்ஸ்டியூட்டு தான், டெம்ப்ரவரி. ஸோ அது ட்ரீட்மெண்ட். எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு க்யூரை கொடுக்குறதுக்கு தான் விருப்பம். இதை தெளிவுபட நான் தெரிஞ்சுக்கலை. ஏன்னா எனக்கு சுற்றி இருந்த சமூகத்துக்கே அந்த தெளிவு இல்லை, எனக்கு எங்கேருந்து அந்த தெளிவு வரும்? அதனால் ஸோ என்னோட லைஃப் பர்பஸ் வாஸ் டு கிவ் தட் க்யூர். ஸோ நவ் ஐ எம் லிவிங் மை லைஃப் பர்பஸ். ஸோ நம்மளோட ட்ரீம்ஸை ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆல்வேஸ் சூஸ் யுவர் லைஃப் பர்பஸ். ஓகேயா? ரெண்டாவது விஷயம், நெதர் சூஸ் ஃபியர். இவங்க எப்படி சொல்லிடுவாங்களோ, அவங்க அப்படி சொல்லிடுவாங்களே, நான் என்ன திட்டினாங்க, டாக்டருக்கு படிச்சுட்டு இந்த வேலையை செய்கிறேன்னு. ஆனால் இதில் கிடைக்கிற ஆத்ம திருப்தி, நீங்கள் கோடியாக சம்பாதிச்சாலும், நீங்கள் இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் தட்டி பார்க்குற வேலையை பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் தட்டி லட்சம் 2 லட்சம் சம்பாதிச்சாலும் அது உங்களுக்கு நிறைவே கொடுக்காது. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, ஆர்டிஸ்ட் ஆகிறது தான் பிடிச்சிருக்கு, ஒரு கேன்வாஷில் ஒரு ஆர்ட் பெயிண்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதில் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா சுற்றி இருக்கிற உலகத்தையே மறந்துடுறீங்க. அதுதான் ஆன்ம நிறைவு.
சேவை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஆர்ட் வெறும் 20,000 ரூபாய்க்கு தான் விலை போகுது அப்படின்னாலும் அந்த அந்த ஆர்ட்டை நீங்கள் வரைஞ்சதில் கிடைக்கிற நிறைவு இந்த கம்ப்யூட்டர் பெட்டியை தட்டி தட்டி கிடைச்ச 2 லட்சத்தில் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் நெவர் சூஸ் ஃபியர். அவன் இப்படி சொல்லிடுவானா, இவன் அப்படி பேசிடுவானோ, நம்மளால் இதை செய்ய முடியாமல் போயிருமோ, நம்ம செலவில் மீட் அவுட் பண்ண முடியாமல் போயிருமோ. நோ, நெவர் சூஸ் ஃபியர். அதாவது எப்போ ஆத்மார்த்தமாக எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுங்கிறது பிரபஞ்சம் கொடுக்குறது உங்களுக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டையும் ஆத்மார்த்தமான உங்களோட ஹோல் ஹார்ட்டையும் போட்டு ஒரு வேலையை செய்கிறீங்களோ, அந்த எனர்ஜியை நீங்கள் பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறீங்களோ, அதை காட்டிலும் 10 மடங்கு ஜாஸ்தியான ஃபினான்ஷியல் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சாக உங்களுக்கு கொடுக்கும் பிரபஞ்சம். இதுதான் உண்மை. ஓகேயா? ஸோ நெவர் சூஸ் ஃபியர். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்கிறதுக்கு தைரியமாக முழு மனசோட என்ன சொல்கிறது, சந்தோஷமாக தயாராகுங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறதுக்கு தயவு செஞ்சு யாரோட பர்மிஷனுக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. நிறைய பேர் இந்த பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணி ஓஞ்சு போகிறீங்க. எதுக்காக இந்த பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபிசிக்கலாக தனியாக செய்கிறதுக்கு ஹெசிடேஷன். ஏன்னா அது வரைக்கும் தனியாக எந்த விஷயத்தையும் நீங்கள் செஞ்சதில்லை. அதனால் ஃபிசிக்கலாக ஒரு விஷயத்த தனியாக முன்னின்று செய்கிறதுக்கு ஹெசிடேஷன். இன்னொன்று பயம். வாழ்க்கையில் முதல் தடவையாக செய்கிறோம், எங்கேயாவது ஏதாவது மிஸ் ஆகி போச்சு, தப்பாகி போச்சுன்னா என்ன, தப்பானா இப்போ என்ன, தப்பாச்சுன்னா தான் திருத்திக்க முடியும், ரெக்டிஃபை பண்ண கற்றுக்குவோம். அதுக்கடுத்து அந்த தப்பே ஆகாத அளவுக்கு செய்கிறதுக்கும் கற்றுப்போம். ஸோ அதனால் தப்பாயிருமோங்கிற பயம். இன்னொன்று ஃபினான்ஸ் பத்தலை, நான் வச்சுருக்க காசு பத்தலை, இல்லை லோன் எடுக்கணும், இல்லை எங்கள் அப்பாட்ட காசு கேட்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்கிறீங்க, அவங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக எதிர்பார்த்து ஆதியிலேருந்து அந்தம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எது செய்ய போகிறீங்க, எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கும், அதனால் உங்களுக்கு என்ன பலன், இதெல்லாம் ஒப்பிக்கிறதுனால இப்போ என்ன பலன் கிடச்சிது. அவங்க பூராத்தையும் கேட்டுட்டு என்ன செய்ய போகிறாங்க, ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. உங்களுக்கு தேவை காசு. எனக்கு இந்த மாதிரி நான் வேலை செய்ய போகிறேன், எனக்கு காசு வேணும், எனக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க, நான் இத்தனை நாளில் திருப்பி கொடுத்துட்றேன், உங்களுக்கு முடிஞ்சு போச்சா. ஸோ அதனால் யாரோட பர்மிஷனுக்காகவும் வேலிடேஷனுக்காகவும் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கனவு ரியாலிட்டியில் வாழவே முடியாது. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இந்த பர்மிஷனுக்காகலாம் காத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ இவங்க கதையை பூரா சொன்னீங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ அப்படியெல்லாம் கிடையாது, உன்னோட கெப்பாசிட்டி இவ்வளவு தான், உன்னால் இவ்வளவு தான் செய்ய முடியும், இதுக்கு மேலே செய்ய முடியாது, நீயா போய் எதையாவது செய்கிறேன்னு காலை வச்சுட்டு நீயா போய் செலவு இழுத்து வச்சுக்காத, நீயா போய் பிரச்சனையில் சிக்கிக்காத. இதெல்லாம் நீங்கள் யார்கிட்ட கதை சொன்னீங்களோ, யார்கிட்ட ஹெல்ப்பை கேட்டு பர்மிஷனுக்காக நின்னீங்களோ அவங்க உங்களை சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, எவ்வளோ தூரம் அப்படியே பம்பாகி அப்படி உத்வேகத்தோடு மேலே எழும்புனீங்களோ, காற்று போன பலூன் மாதிரி ஸ்வைன்னு திருப்பி கீழே விழுந்துருவீங்க, சுருங்கி போய் அந்த விஷயத்தை செய்யவே முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம எப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம், நீ எதுக்கும் லாய்க்கில்லைன்னே வளர்த்துருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக துணுண்டு தைரியம் வந்திருக்கு நம்மளுக்கே, நம்மளோட ட்ரீம்ஸை வாழ்கிறதுக்கு. அதையும் அவங்க ஃபியூஸ் போன பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு காற்றை பிடிக்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அதுக்கு அடுத்து நம்மளோட ட்ரீம்ஸை வாழணுங்கிற ஆசையே வராது. ஸோ எப்பவுமே நெவர் அலோவ் தி அதர் பர்சன் டு டிஃபைன் ஹூ யூ ஆர். நீங்கள் யார் என்பதை அடுத்தவர்கள் நிர்ணயிப்பதற்கு அனுமதிக்காதீர்கள். அதுக்கு அடுத்த விஷயம், இந்த மாதிரி நிர்ணயிக்கிறவங்களாம் யாராக இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். நம்ம காசுக்கு போய் யார்கிட்டயோ நிற்கிறோம், ஏன்னா நம்ம ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் இருக்கோம். அது ஸ்பவுஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், என்னவா வேணால் இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்குள்ள டாக்ஸிசிட்டி இருக்கிற பர்சனாக தான் இருப்பாங்க. ஸோ உங்கள் முன்னேற்றத்தில் பிடிக்காதவங்களாகவும் இருக்கலாம். நீங்கள் முன்னேறணும்னு என்னத்தையா செஞ்சீங்கன்னா, நான் பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன்னா என்ன செய்கிறது, உனக்கு ஹெல்ப் பண்ண போய் என்னைய பிரச்சனையில் நீ இழுத்து விட்டுட்டேன்னா என்ன செய்கிறது, திருப்பி எனக்கு மேற்கொண்டு அது செலவு இழுத்து வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன செய்கிறதுங்கிற செல்ஃபிஷ் கேரக்டராக இருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் அவங்க டாக்ஸிக் பர்சன் தான். ஸோ ஆல்வேஸ் ப்ளீஸ் ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் டாக்ஸிக் பீப்புள். ஓகேயா? அடுத்த விஷயம், இதெல்லாம் பண்ணிட்டோம், இதுக்கு அடுத்த விஷயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு லைஃப் பர்பஸை சூஸ் பண்ணிட்டோம், அடுத்து ஃபியரை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறமா யாரோட பர்மிஷனுக்காகவும் நிற்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் யாரையும் நம்ம யாருன்னு சொல்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் அப்படி சொல்கிறவங்க டாக்ஸிக் பர்சனாக தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் முடிஞ்சிச்சா,
இப்போ நமக்கே நம்ம ட்ரீமை வாழணும்னா ஒரு பயம். ஒருவேளை நம்ம செய்கிறதுல ஏதாவது தப்பாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி அட்டம் பண்ணி நம்மளே எல்லா காசையும் தொலைச்சிட்டு உட்காந்துருந்தோம்ல. ஐயையோ! திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணுன்னா காசு வேணும். நம்ம வச்சுருக்கதே இம்புட்டு சேவிங்ஸ் தான். அதையும் கொண்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இது லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? அப்படின்னு பாஸ்ட்டு ட்ரமாட்டிக் ஈவெண்ட்ஸை நினச்சி பயம். ஸோ லேர்ன் டு ஹீல் யுவர் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ், past traumas and make peace with the past. எதுக்காக you should have to make peace with the pastனா, நீங்கள் உங்கள் ட்ரீம்ஸை ரியாலிட்டிக்கு கொண்டு வரணுங்கிறது ஃப்யூச்சர். இப்போ நீங்கள் இந்த இந்த நிமிடம், இந்த மொமெண்ட் நீங்கள் இதை கேட்டுட்ருக்கீங்க இல்லை திங்க் பண்ணிகிட்ருக்கீங்கிறது தி ப்ரெசன்ட் மொமெண்ட். நீங்கள் ரனப்பட்டிருக்குது பாஸ்ட் மொமெண்ட்டு. நீங்கள் பாஸ்ட்டை எப்போ சரி செய்யலையோ, பாஸ்ட் மொமெண்ட்டில் இருக்கிற பயம் எப்போ உங்களுக்கு வெளியேறலையோ, தி ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்டெப்பு தான் வில் பேவ் தி வே ஃபார் யுவர் ஃப்யூச்சர். நீங்கள் நினைக்கிற ஃப்யூச்சரை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணவே பண்ணாது. இந்த பாஸ்ட்டை ஹீல் பண்ணாமல், இந்த பாஸ்ட்டு கூட பீஸை நீங்கள் உருவாக்காமல் இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் அந்த ஸ்டெப் எடுக்கவே முடியாது. இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் அந்த ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்கள் ஃப்யூச்சர், நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் ட்ரீம்ஸ், உங்கள் ரியாலிட்டி, உங்கள் ஃப்யூச்சர், அதாவது உங்களோட ட்ரீம்ஸே ஃப்யூச்சராக ரியாலிட்டியாக க்ரியேட் ஆகும். ஸோ இது எல்லாமே நடக்கணும்னா யூ ஷுட் மேக் பீஸ் வித் யுவர் பாஸ்ட். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஓகே இதெல்லாம் பண்ணிட்டோங்க, என்னவோ நான் என்னெல்லாம் தப்பு பண்ணணும் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி செல்ஃப் அனாலிசிஸ் ரிப்போர்ட் எல்லாம் எழுதி நானே என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணிட்டேங்க, ஹீல் பண்ணிட்டேன். ஹீல் பண்ணிட்டீங்களா? எப்போவுமே யாரோ ஒருத்தவங்க நெகட்டிவாக சொல்லிட்டாங்க அப்படின்னா தளர்த்து போயிடாமல் ஆல்வேஸ் ஸ்டே வித் அ பாசிட்டிவ் மைண்ட் செட். எப்போ பார்த்தாலும் வாட் கேன் கோ ராங் அப்படின்னு திங்க் பண்ணி துவண்டு போகாமல் வாட் கேன் கோ ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாகவே இருங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட்லேயே இருங்க. நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வேகம் ஜாஸ்தி, ரொம்ப வேகமாக அழிஞ்சு போயிடும். பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கும் வேகம் ஜாஸ்தி, ஆனால் பயணிக்கும் தூரம் எவ்வளவு தூரம் வேணாலும் பயணிக்கிற அளவுக்கு எனர்ஜி அதுக்கு உண்டு. ஓகேயா? அதனால தான் பாசிட்டிவ் மைண்ட் செட் எந்த காரணத்துலேயும் ஜெயிக்குது. பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நம்ம அந்த அபண்டன்ஸ் ஹாப்பி மைண்ட் செட்டோட எந்த விஷன்ஸ் க்ரியேட் பண்ணாலும் அது ரியாலிட்டிக்கு வருது. ஓகேயா? இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் யுவர் ட்ரீம்ஸ் வில் கம் இன் டு ட்ரூ. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் நீங்கள் மென்டலாக ரெடி ஆகிட்டீங்க. மென்டலாக ரெடி ஆனதுக்கப்புறம் ஆக்ஷனில் இறங்கணும். ஆக்ஷனில் இறங்குறதுக்கு என்ன வேணும்? தப்பு வேணும். தப்பு வேணும்னா என்ன செய்யணும்? நம்மகிட்ட சேவிங்ஸ் இருக்கணும், இல்லைன்னா யார்ட்டையாவது காசு கேட்கணும். அப்போ சேவிங்ஸ் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு சின்ன வயசில் இருந்து என்னெல்லாம் பிடிக்கும், நம்ம ஹாபியாக என்னத்தை செஞ்சுருக்கோம், என்ன பிடிக்கும், பென்சில் ஸ்கெட்சிங் பண்ண பிடிக்குமா, நமக்கு டெரக்கோட்டாவில் ஸ்டாச்சு பண்ண பிடிக்குமா, நமக்கு வால் ஹேங்கிங்ஸ் பண்ண பிடிக்குமா, பிரெயின் ஸ்ட்ராமிங் பண்ணுங்கள். அப்படியே நமக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு லிஸ்ட் அவுட் எழுதுங்க. லிஸ்ட் பண்ணிவிட்டு என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதில் எந்த விஷயத்தையெல்லாம் காசாக்க முடியும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கள். ஷார்ட் லிஸ்ட் பண்ண விஷயத்துலேயும் எந்த விஷயத்துலலாம் என்னால் திறமையை வளர்த்துக்க முடியும், என்னோடய ஹாபியவே நான் இம்ப்ரவைஸ் பண்ணிக்க முடியும், என்னோடய பேஷனாக ஆக்க முடியும், அதாவது என்னோடய பேஷனாக இதெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு அந்த அந்த இந்த ஷார்ட் லிஸ்ட்லேருந்து அந்த ஷார்ட் லிஸ்ட் எடுங்க. ஸோ தட் மேக் யுவர் பேஷன் இன்டு யுவர் கெரியர். அப்போ அந்த பேஷனை செய்யும்போது எவ்வளவு நாள் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு போர் அடிக்காது. எனக்குலாம் ஒரு குண்டாச்சட்டியில் க்ரீமை கலக்க சொன்னீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும், அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு போரே அடிக்கலைங்க. போர் இனிமேலும் அடிக்காது. ஒரு ஷாம்பு மிக்ஸ் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஷாம்புவை மிக்ஸ் பண்ணேன், மெல்ட் பண்ணி உருக்கி ஊற்றுறேன் அப்படின்னா எனக்கு போரே அடிக்காதுங்க. ஸோ எந்த விஷயத்த வாழ்நாள் பூரா பண்ணினாலே எனக்கு போர் அடிக்காது, எனக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கும், நிறைவை கொடுக்கும், என்னோடய ஹோல் ஹார்ட்டை போட்டு இன்வால்மெண்ட்டோடு என்னால் வேலை செய்ய முடியுமோ அந்த ஜாபை சூஸ் பண்ணுங்கள். அந்த ஜாப் மணியும் கொடுக்கணும் உங்களுக்கு. ஸோ மேக் யுவர் பேஷன் இன்டு யுவர் கெரியர். ஓகேயா? ஸோ இது பண்ண அப்புறம் ஒரு உங்களுக்கு அந்த கெரியரில் அந்த பேஷனே திருப்பி அதை கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும்னா மணி ரொட்டேஷனுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த ரொட்டேஷன் மணியை ஒரு பகுதியை
வந்து அந்த பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பீங்கல்ல, அது மாதம் மாதம் நீங்கள் கிடைக்கிற லாபத்துலேருந்து அந்த பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கி வச்சுக்கிட்டே வாங்க. மீதி உங்களுக்கு கிடைக்கிற மணியை உங்களோட லைஃப் பர்பஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு பேசிக் ஒரு காசு வேணும். ஸோ அதுக்காக செக்ரிகேட் பண்ணி அலாட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க, சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா இப்போ நான் வந்து என்னோடய லைஃப் பர்பஸ் கோச்சிங் தான் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு புக் எழுதணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு புக் எழுதுறது அப்படிங்கிறது இட்ஸ் அன் எக்ஸ்பென்ஸ். அதுக்கு எனக்கு மணி தேவை. ஏன்னா ஒரு பேஜ் டைப் பண்ணுறதுக்கே ₹21 இங்கிலீஷ் புக்குக்கு. ஸோ அப்போ என்னோடய புக்ஸ் எல்லாம் டைப் பண்ணி நான் அதை பிரிண்ட் அவுட் போட்டு பைண்டிங் பண்ணி இத்தனை காப்பீஸ்னு வாங்கிட்டு வரும்போது அதுக்கான காசு என்கிட்ட இருந்தால் தான் நான் செய்ய முடியும். ஸோ இதுதான் என்னோட கோச்சிங்கான முதலீடு. கோச்சிங் இன்ஸ்டியூட் இப்போ மிஸ்டிக் மைண்ட் பவர் அகாடமின்னு இருக்குன்னா அதை நான் போய் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கீழே ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு என்கிட்ட காசு இருக்கணும். இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு அடிப்படை சம்பாத்தியம்னு ஒன்று இருக்கணும். அதுவும் எனக்கு பிடிச்ச விஷயமா இருக்கணும். ஸோ உங்கள் கெரியரையே உங்கள் பேஷனையே உங்கள் கெரியராக வாழுங்க. அதே சமயத்தில் உங்கள் லைஃப் பர்பஸையும் வாழுங்க. ஸோ இப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னா தான் ஃபினான்ஷியலி யூ கேன் பி ஸ்டேபிள், அட் தி சேம் டைம் மென்டலி யூ கேன் பி அபண்டன்ட். எப்போ நீங்கள் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கீங்க, மென்டலி ஃபுல்ஃபில்டாக இருக்கீங்களோ, மென்டலி அபண்டண்ட்டாக இருக்கீங்களோ, அப்போ ஃபினான்ஷியலி அபண்டண்ட்டாகவும் ஆவீங்க. இந்த கெரியர் மூலியமாக உங்களோட பேஷனே கெரியர் மூலியமாக வாழ்கிறதுல ஃபினான்ஷியலி அபண்டன்ட் பர்சன் தான் ஆக முடியும். எப்போ லைஃப் பர்பஸை வாழ்கிறீங்களோ அப்போ தான் யூ வில் பி financially exponential person. ஓகேயா, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அந்த காசுங்கிற கவலையே இல்லாமல் இருக்க முடியும். உங்கள் சொந்த இடம் வாங்கி வீடு கட்ட முடியும். அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர்ஸ் பண்ண முடியும். அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் வாங்க முடியும். அந்த லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட் எல்லாம் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணணும்னு மென்டல் பிக்சரைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் பண்ண முடியும். ஓகேயா, திஸ் இஸ் ஹவ் you can live your dreams into reality. So இப்படி தான் ஃபினான்ஷியல் சோர்ஸை நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். இன்னொன்று பெரிய விஷயம், ஃபினான்ஷியல் சோர்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட கோர் வேல்யூஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா, நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது இல்லையா, எப்போ இதில் எல்லாம் பிரச்சனை வருது, அக்கப்போர் வருது அப்படின்னு சொன்னால் நம்மளோட டீப் டிசையர்ஸ் தான் நம்மளோட கோர் வேல்யூஸ். ஆனால் நம்மளோட கோர் பிலீஃப் சிஸ்டம் என்னவா இருக்குது, இந்த சமூகத்தில் என்ன நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ, கண்டிஷன் பண்ணி வச்சாங்களோ அதுதான் நம்மளோட பிலீஃப் சிஸ்டமாக இருக்குது. விச் டசன்ட் ஹெல்ப் ஃபார் அவர் ஹையஸ்ட் க்ரோத். அதுவும் இல்லாமல் நம்ம டீப் டிசைர் என்னவோ அதுக்கு அது மேட்ச் ஆகவே ஆகாது. ஏன்னா நமக்கு ஒரு டீப் டிசைரே என்னவா இருக்கும், நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நம்ம இண்டிவிஜுவலாக இருக்கணும், நம்மளோட சுயத்தில் இருக்கணும், நம்ம கை நிறைய சம்பாதிக்கணுங்கிறதா இருக்கும். இதை வந்து இந்த சமூகம் அதை ஒரு வேலிடு பாயிண்ட்டாக அங்கீகரிச்சிருக்கவே இருக்காது. அப்போ அந்த பிலீஃப் சிஸ்டத்துலேயே அது இருக்காது. அதனால இந்த பிலீஃப் சிஸ்டத்தில் எப்படி இருக்கணும், எல்லாம் ஒருத்தர் சார்ந்து தான் வாழணும், கோடிபெண்டன்சியில் தான் இருக்கணும், கோடிபெண்டன்ட் லைஃப் தான் வாழணும். ஏன்னா பேங்க் லோன் சிஸ்டத்துலேயே எப்படி வச்சுருக்காங்க, கோ அப்ளிகண்ட் யார், கோ டிபெண்ட் யார், இப்படி தான் கேட்குறாங்க. ஓகேயா, ஸோ இப்படி தான் நம்ம சொசைட்டியில் இருக்கும். ஸோ இந்த பிலீஃப் சிஸ்டம் இந்த டீப் டிசைரோட ஒத்து போகவே போகாது. அப்போது இந்த டீப் டிசைர் எல்லாமே ரியாலிட்டிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் எட்டர்னல் ட்ரூத்ஸை வச்சு நீங்கள் பிலீஃப் சிஸ்டம் உருவாக்கணும். எட்டர்னல் ட்ரூத்ஸ்னால் என்னென்னா பிரம்ம ஞானம், பிரபஞ்ச உண்மைகளை வச்சு நீங்கள் பிலீஃப் சிஸ்டம் உருவாக்கணும். அதை வச்சு உருவாக்குனா மட்டும்தான் நத்திங் இஸ் இம்பாசிபிள். இன்றைக்கி நீங்கள் முடியாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த உலகத்தில் எந்த மூலையிலையோ எவனோ ஒருத்தன் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறான். ஸோ அதனால் நத்திங் இஸ் இம்பாசிபிள். ஸோ அந்த பிலீஃப் சிஸ்டத்தை எட்டர்னல் பிலீஃப் சிஸ்டமாக க்ரியேட் பண்ணுங்க. உங்கள் கோர் வேல்யூஸை ஃபவுண்டேஷனாக வச்சு அந்த கோர் வேல்யூஸ் ரியாலிட்டிக்கு வர்ற மாதிரி எட்டர்னல் பிலீஃப் சிஸ்டத்தை மேலே பில்டிங்காக கட்டுங்க. அப்போ தான் உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாம் ரியாலிட்டிக்கு வரும். ஓகேயா, திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு லிவ் யுவர் ட்ரீம்ஸ் இன்டு ரியாலிட்டி. இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் ரியாலிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம், இந்த சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சுவாசித்ததுக்கப்புறம், இந்த ரிலாக்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத் ஆஃப் அசன்ஷனை நோக்கி பயணிங்க. இந்த லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட்லேயே தேங்கி போயிடாமல், இந்த லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட்லேயே திளைச்சு போயிடாமல், தேங்கி கூட இல்லை, திளைச்சு போய் அந்த லெவல்லையே நின்றுடாமல், we are all light workers. We are here to transmute darkness into light. ஸோ அதை சொல்லி கொடுக்க வந்தவங்க தான் நம்ம. ஸோ இந்த லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட் எல்லாம் வந்த அப்புறம் அந்த லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட்டில் திளைச்சு போயிடாமல் நம்ம லைஃப் பர்பஸ் என்னவோ, அஸ் அ கிரிட் ஒர்க்கரா, இல்லை அஸ் அ ப்ளூ பிரிண்ட் மேனிஃபெஸ்டரா, இல்லை டெம்ப்ளேட் சேஞ்சராக நம்மளோட லைஃப் பர்பஸ் என்னவோ அதை கண்டிப்பாக வாழணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் நபரோட கேள்வி என்னவோ அதுக்கான பதிலாக பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். அன்டில் தென் பாய்.